நீ கடையை மூடுவதற்கு அவன் ஏன் இழப்பீடு தர வேண்டும்? கேட்க வேண்டும் அல்லவா திருமாவளவன்? இவர் நேர்மையான அரசியல் பேசுகிறாரா என்று கேட்கிறேன். ஸ்டாலின் குடும்பத்துக்கு உறுத்தல் இல்லாமல் பேச வேண்டும். இதே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இதற்கு எதுக்கு ஒரு கட்சி நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக கட்சி நடத்துவது நியாயமானது. ஸ்டாலினுடைய விருப்பத்திற்காக கட்சி நடத்துவதில் என்ன பொருள் இருக்கிறது? என்ன இந்த ஸ்டாலினை பார்த்தவுடன் என்ன கிளுகிழுப்பு? கேட்டது கிடைச்சிக்கிட்டோம். அதுதான் அதிக வசதிகள் தருகிறேன் என்று சொல்லியிருப்பார். உங்களுக்கு என்ன 1-2 இடங்கள் கூட தருகிறேன், உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் தருகிறேன். ஆனால் மதிப்பு போயிட்டது. அரசியலை விட எந்த கட்சி தைரியம் இருக்குன்னு கேட்குறாரு. கூட்டணியில் இருந்துகிட்டே ஆளுங்கட்சிக்கு எதிராக மது மாநாடு எங்கே படுத்து விட்டீர்களே? இந்த ஆர்எஸ் பாரதியும் இளங்கோவனையும் அந்த மாநாட்டிற்கு அனுப்பாமல் டிஆர் பாலுவையும் ஜெகத்ரட்சனையும் அனுப்பினால் அவர்கள் பேசுவது இன்னும் எடுப்பாகும். முடிந்து விட்டது. இந்த கொள்கையை கெடுத்து விட்டார். திமுக ஆட்களையும் கூட்டி வைத்து கொண்டு மாநாடு நடத்துவதா விளங்குமா என்று கேட்கிறேன். இந்த மாநாடு சிரிக்க மாட்டானா என்று கேட்கிறேன் நான். உதயநிதி நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆகிவிட்டால் மாதம் மும்மாறி பொழிய போகிறதா? பெரிய அலிபாபாவும் 40 திருடர்களும் கூட்டம் மாதிரியான கூட்டம் அது. கூலிப்படை தலைவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தான் நம்முடைய அரசு செய்கிறது. ஒரு நீதி கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது, எதுவுமே இல்லாத ஆட்சி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நிற்கும் என்றால் இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதை தவிர வேறு வழியில்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். சார், திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க கல்லை தேசிய அளவில் ஒழிக்கணும், இந்த மது ஆலையை பேசுகிறாரு. நீட்டை மாநில அளவில் ஒழிக்கணுங்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது இப்போ புதிதாக அவர் பேசியிருக்கிறார், இதை தேசிய கொள்கையாக்க வேண்டும், அதை மாநில கொள்கையாக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு பெரிய வியப்பு என்ன என்றால், பழைய வரலாறுகள் திருமாவளவனுக்கு மறந்து போய்விடும் என்று நினைக்கின்றேன். அது நீட் என்பது மாநில அளவிலான கொள்கையாக வர வேண்டும், அது தேசிய கொள்கையாக இருக்கக்கூடாது, அதிலிருந்து இதை மாற்ற வேண்டும். மாநில கொள்கையாக இருக்கிறது, அதை தேசிய கொள்கையாக எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், இது அவர்களுக்குள்ள உரிமை இல்லை. இந்த உரிமையை கொண்டு போய் எதற்காக அங்கே கொடுக்குறீர்கள்? கல்லை கருணாநிதி திறந்தார், அவருடைய மகன் மூட வேண்டியது தானே. இது மோடி எங்கே வந்தார்? மோடி திறந்தாரா? வாஜ்பாய் திறந்தாரா? மொரார்ஜி தேசாய் திறந்தாரா? இவர்கள் யாரும் திறந்தார்களா இந்த சாராயத்தை? நீங்கள் திறந்தீர்கள், உங்களுடைய வருமானத்திற்காக திறந்தீர்கள், அரசாங்கத்தினுடைய வருமானத்திற்காக திறந்தீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பின்கதவு வழியாகவும் வருமானம் வந்தது, அது வேறு. ஆனால் இதை கொண்டு போய் நீங்கள் மோடியிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். மாநிலங்களுக்கு அதிக உரிமையை தான் என்று கேட்க வேண்டிய கட்டத்தில் இங்கிருந்து போய் இதை தேசிய கொள்கையாக ஆக்குறேன் என்றால் எல்லாவற்றையும் அங்கே விட தேசிய கொள்கையாக வைத்துக்கொண்டு எல்லா வசூலையும் பண்ணி கொண்டு நீங்கள் முனிசிபாலிட்டி போல் இருங்கள். வேறு என்ன? இது என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன் நான். நீ கடையை மூடுவதற்கு அவன் ஏன் இழப்பீடு தர வேண்டும்? எங்கேயாவது பீகாரில் நிதிஷ்குமார் கேட்டாரா? சரி, 2வது அது இருக்கட்டும். நீட் மாநில கொள்கையாக இருந்தது, அது எப்படி தேசிய கொள்கையாகனது? இதுபோலத்தான் அதையும் செய்தீர்கள். எப்படி கல்லை தேசிய கொள்கையாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அது நீட்டை தேசிய கொள்கையாக ஆக்கியது நீங்கள் தானே, அது மாநிலத்தில் தானே இருந்தது. திமுகவினுடைய துணை மந்திரியாக இருந்த, காங்கிரஸில் துணை மந்திரியாக பதவியேற்று நடத்திய, கல்வியின் துணை மந்திரியாக இருந்த காந்தி செல்வன் தான் திமுக சொல்லி நீட் என்கின்ற தேர்வு மையப்படுத்தப்பட வேண்டும், அது மாநிலங்களுக்குரியதாக இனிமேல் இருக்க தேவையில்லை, இந்த நாட்டில் ஒரு பெரிய தேர்வு மைய அரசால் அதனுடைய ஆணையத்தால் மையப்படுத்தப்பட்டு நடந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று இதற்கான நன்மைகளை எல்லாம் விளக்கி சொல்லி இந்த நீட் தேர்வை இங்கே இருந்ததை கொண்டு போய் அங்கே கொடுத்து விட்டு வந்தது திமுக குடும்பம். கருணாநிதி உயிரோடு இருந்தார். அதை கொடுத்து விட்டு வந்த பிறகு இப்பொழுது அதை கொண்டு வா, எங்களிடம் தா என்றால் நீ தானே கொண்டு போய் கொடுத்தா. எங்கே ஒன்றை கொடுத்து விட்டு திரும்ப வாங்குவது என்பது எளிதானதா? யோசனை வேண்டாமா?
கேட்க வேண்டும் அல்லவா திருமாவளவன்? ஒழுங்காக தமிழ்நாட்டில் தான் இருந்தது, ஒருவனும் இந்த தேர்வை வேண்டும் என்று கேட்கவில்லையே. நீங்கள் எதற்காக கொண்டே மந்திரி சபையிலே நீங்கள் மந்திரியாக இருந்து கொண்டு இந்த நீட்டை அறிமுகப்படுத்தினீர்கள் என்று கேட்க வேண்டாமா? அதுதான் நேர்மையான அரசியல். இவர் நேர்மையான அரசியல் பேசுகிறாரா என்று கேட்கிறேன் நான். அதற்கப்புறம் இப்பொழுது சொல்லுகிறார், கல்லை கொண்டு போய் அங்கே கொடு என்கிறார். இப்படித்தான் நீட்டி கொடுத்து விட்டீர்கள், இப்பொழுது கல்லை கொடுப்பதற்கு தன்மை. அவர் வேண்டுமானாலும் மூடி விட்டு போய்விடுவார். இழப்பீடு எதற்காக தருவது? நீ குடிக்க பழக்கினாய், நீ கள்ளுக்கடையை திறந்தாய், உனக்கு அரசாங்கத்தில் வருமானம் வந்தது. இதை மூடுவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு இழப்பீடு தர வேண்டும். இது என்ன புரியாதான்? நிதிஷ்குமார் இழப்பீடு கேட்டாரா மத்திய அரசாங்கத்தில்? எப்படி இழப்பீடு கேட்கிறீர்கள்? ஏதாவது ஒன்றை பேச வேண்டும். அது கருணாநிதிக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு உறுத்தல் இல்லாமல் பேச வேண்டும். இதே ஒரு கொள்கையாக வைத்து கொண்டு இதற்கு எதுக்கு ஒரு கட்சி நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறேன் நான். தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக கட்சி நடத்துவது நியாயமானது. ஸ்டாலினுடைய விருப்பத்திற்காக கட்சி நடத்துவதில் என்ன பொருள் இருக்குது? ஆக நீங்கள் சொல்லுகிறீர்களே, இது தேசியம் முழுவதற்கும் சாராய மறுப்பு ஏற்கப்பட்டால்தான் இந்த கொள்கை வெற்றி பெறும் என்று. அப்பொழுது மட்டும் எப்படி வெற்றி பெறும்? கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டானா? இதற்கு முன்னால் காய்ச்சியது இல்லையா? 1937க்கும் 67க்கும் இடையே இந்த நாடு குடிக்கு பழக்கமில்லாத நாடாக இருந்தது. ராஜாஜி தான் அதை தொடங்கி வைத்தார். 67 காங்கிரஸ் ஆட்சி முடிகின்ற வரையிலும் அது நல்லபடியாக இருந்தது. 71 தான் கருணாநிதியை திறக்கிறார். அப்பொழுதெல்லாம் தீவளையத்திற்குள் கற்பூரம் இல்லையா? அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து சாராயம் வரும், ஆகவே இந்த அந்த கொள்கை தோல்வி அடையும் என்று ராஜாஜி சொல்லவில்லையே. போலீஸ் எதற்கு இருக்கிறது? கடுமையாக நீ சோதனை சாவடிகளை எதற்கு வைத்திருக்கிறாய்? இதெல்லாம் என்ன பேச்சு? ஆகாத பேச்செல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் இதை கருணாநிதி பெரிய ஒரு ஃபிலசாபிக்கலாக ஒன்றை சொல்லிவிட்டோம் என்பது போல் அன்றைக்கு பெருமையாக இதை சொல்லிக்கொண்டார். தீவளையத்திற்குள் கற்பூரம் 37லிருந்து 67 வரை தீவளையத்திற்குள் தான் இருந்தது. கற்பூரம் அழியவில்லை. தமிழ் மக்கள் குடிக்கு பழக்கப்படாத மக்களாகவே இருந்தார்கள். அவர்களை பழக்கப்படுத்தியவன் நீ, நாசப்படுத்தியவன் உன் தகப்பன். பிறகு உன் காலம் வரையிலும் அது நீண்டு கொண்டிருக்கிறது. 48,000 கோடி இதற்கு வருமானம். எப்படி விடுவது என்று உனக்கு தெரியாது. அப்புறம் உங்களுக்கு பின்வாசல் வழியாக வருகிற வருமானம் வேறு. ஆகவே நீங்கள் அது திருமாவளவன் எதற்காக இதை சொன்னார் என்றால், பையன் காலை தூக்கி வெளியே வைப்பதற்காக சொன்னார். அதிமுகவெல்லாம் வரலாம் என்று பேர் குறிப்பிட்டு அவர் சொன்னது அதிமுகவை தான். நீங்கள் வரலாம் என்று அதிமுகவை எதற்காக சொல்ல வேண்டும்? அது அரசியல் தானே. நாம் கொஞ்சம் இடங்கள் கூட தருவார்கள், மற்றவற்றையெல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்று அதிமுக வரலாம் என்று சொன்னார். அவர் பதில் சொல்வதற்குள் ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார். அப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் தருகிறேன், முடிந்தது. என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார் என்றும் தெரியாது, அவர் என்ன தரப்போகிறார் என்றும் தெரியாது. ஆக கூட்டணி கட்சிகளெல்லாம் பெரிய கட்சிகளாலே வழிநடத்தப்படுகின்றன. அவர்களுக்கு வேண்டிய தொகை கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு வேண்டிய இடங்கள் வழங்கப்படுகின்றன. ஆகவே என்றைக்கும் துந்துவி முழங்குகிற கட்சிகளாகத்தான் சிறிய கட்சிகள் இருக்க முடியும். ஒரு காலத்தில் இதை தாண்டி நீங்கள் போக முடியாது. 30 ஆண்டுகளாக ராமதாஸினுடைய ஓட்டு வங்கி அதே நிலையில் தான் இருக்கிறது. அதே நிலையில் தான் திருமாவளவனுடைய ஓட்டு வங்கியும் இருக்கும். யாரோடு சேருகிறோம் என்பதை பொறுத்து வெற்றி தோல்வி இருக்கிறது. ஸ்டாலின் அரசு மீது பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிற நிலைமையில் இவர் ஸ்டாலினோடு இருந்தால் இவரும் காலியாகி விடுவார். அந்த வெறுப்பு படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது அதிமுக மட்டும்தான். மற்ற சமயங்களெல்லாம் மாறி மாறித்தான் வருவார்கள். ஆகவே உன்னுடைய ஆட்சி இதோடு போய்விடும். அதனாலே இவர் மாறி போக வேண்டும் என்று நினைத்தது இப்பொழுது நடைபெறாமல் உள்ளே வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அவ்வளவு தாட்சணியம்? என்ன இந்த ஸ்டாலினை பார்த்தவுடன் என்ன கிளுகிழுப்பு? கேட்டது கிடைச்சிக்கிட்டோம். அதுதான் கேட்டது கிடைத்தது, அவ்வளோதான். 2 வேண்டும். ஒன்று அதிக இடங்கள் வேண்டும், இல்லாவிட்டால் அதிக வசதிகள் வேண்டும். அதிக வசதிகள் தருகிறேன் என்று சொல்லியிருப்பார். உங்களுக்கு என்ன 1-2 இடங்கள் கூட தருகிறேன், உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் தருகிறேன் என்று சொன்னால் சரி என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அவ்வளோதானே. அங்கே போய் மட்டும் என்ன செய்ய போகிறோம், எதுதானே செய்ய போகிறோம் என்று இங்கேயே இருந்து கொள்வேன்னு. ஆனால் மதிப்பு போய்விட்டது. அரசியலை விட எந்த கட்சி தைரியம் இருக்குன்னு கேட்குறாரு. கூட்டணியில் இருந்துகிட்டே ஆளுங்கட்சிக்கு எதிராக மது மாநாடு. எங்கே படுத்து விட்டீர்களே, நின்று இருக்க வேண்டும். இங்கே வா,
உன் கட்சி வேறு எங்களுடைய இவர் கேட்டது சரியான கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு உள்ள நியாயம் அவருக்கு புலப்படவில்லை. இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தமிழ்நாட்டு மக்கள் சாராயத்தால், சீமை சாராயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவை முற்றிலுமாக மூடப்பட வேண்டும். நாங்கள் அதை எதிர்த்து மாநாடு நடத்துவோம், போராட்டங்கள் நடத்துவோம், வருகின்றவர்களெல்லாம் இணைத்துக் கொள்வோம். உங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்திருந்தாலும் வைத்திருக்காவிட்டாலும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று உங்களால் சொல்ல முடியவில்லையே. அதனாலே இப்பொழுது அவன் சொல்லுகிறான், மதுவை ஒழிப்பது தான் எங்களுடைய கொள்கை என்று. இது எப்படி? ஊனாய்களெல்லாம் தாவர உணவு உண்பதாக மாநாட்டில் தீர்மானம் போட்டனர். ஊனாய்களெல்லாம் இனிமேல் முருங்கைக்காயும் அவரைக்காயும் தான் நாங்கள் சாப்பிடுவது என்று முடிவெடுத்து விட்டோம் என்று ஓநாய்கள் தீர்மானம் போட்டால் அது எவ்வளவு நம்புவதற்குரியதோ அது மாதிரி திமுக நாங்களும் மது எதிர்ப்பு மனிதர்கள் தான். ஆகவே நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்று சொல்லி உண்மையாகவே எதிர்க்கின்றவன் எவனும் வர முடியாமல் போய் உங்களுடைய இப்படித்தான் உங்களுடைய ராஜபக்சேயை கட்டிப்பிடிக்க அனுப்பினார். நீங்கள் பிரபாகரனுக்கு நண்பர், ஈழ விடுதலை இயக்கத்துக்கு ஆதரவாளர், அதில் ஒன்றும் மறுப்பில்லை, ஐயமும் இல்லை. ஆனால் கருணாநிதி ஈழத்தை அழித்தவர். ஆனால் கருணாநிதியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள். இது கருணாநிதி கூப்பிட்டு கனிமொழி, டிஆர் பாலு, நம்முடைய இவர் திருமாவளவன் 3 பேரையும் ராஜபக்சேயிடம் அனுப்புகிறார். எதுக்காக? பிரபாகரனை அழித்த, ஈழத்தை அழித்த, விடுதலை புலிகளை அழித்த ராஜபக்சேயை பார்ப்பதற்கு இவர்கள் இங்கிருந்து செல்கிறார்கள், அவரை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார். கனிமொழி அனுப்பு, நீ செய்த துரோகத்திற்கு என் மகளை அனுப்பி பாராட்டு தெரிவி ராஜபக்சேக்கு. டிஆர் பாலுவை அனுப்பு. அங்கே வாழ்கிற தமிழ் மக்களுக்காண்டி தான் நான் அந்த மாதிரி செயலாம் இது பண்ணேன் அப்படின்னு கூட என்ன சொல்லு. இல்லை, அவர் கட்டிப்பிடித்தது வந்து பெரிய விவாதமானச்சு, கேள்வி பொருளான ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இப்போ நீ கேட்பது புரிந்து நீ கேட்கிறாயா என்று முதல்ல யோசித்துக்கொள். ராஜபக்சேயை கட்டிப்பிடிப்பது தமிழர்களுக்கு இசைவானதா எதிரானதா? கட்டிப்பிடித்தது பிரபாகரனை இல்லையே, கட்டிப்பிடித்தது ராஜபக்சேயை. ஈழத்தையே அழித்து விட்ட ஒரு மனிதனை கட்டிப்பிடித்திருக்கிறார்கள். எதற்காக? இதை கருணாநிதி சொன்னார் என்று அன்றைக்கு போய் விழுந்து விட்டீர்கள். இன்றைக்கு ஸ்டாலின் உங்களை கூப்பிட்டு தனியாக பேசினார் என்றவுடன் நாம் எல்லோரும் சேர்ந்து கல்லை ஒழிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். இது ஒழியப் போவதில்லை. இனிமேல் நீங்கள் அறிவிக்கின்ற கொள்கைகளை நம்ப போவதில்லை மக்கள். நான் வைத்திருக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். இந்த ஆர்எஸ் பாரதியும் இளங்கோவனையும் அந்த மாநாட்டிற்கு அனுப்பாமல் டிஆர் பாலுவையும் ஜெகத் ரச்சனையை அனுப்பினால் அவர்கள் பேசுவது இன்னும் எடுப்பார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்காக 10 பேர் சாராயம் உற்பத்தி செய்கிறார்கள். அதில் 2 பேர் அவர்கள். அந்த 2 பேரும் திமுகவுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்கின்ற அரிய சேவை இதை உற்பத்தி செய்வது. அவர்கள் சொல்ல வேண்டும், நாங்களும் கள்ளுக்கு எதிரானவர்கள் தான், நான் கள்ளுக்கடை வைத்திருக்கிறேன், நான் சாராயத்தை உற்பத்தி செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் சாராயத்திற்கு எதிரானவன். அவர் சொல்லட்டும், 2 பேரும் சொல்லட்டும், நாங்கள் சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும், மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்று சொல்லட்டும். இப்போ இவங்க போய் என்னையா பேசுவாங்க? யார்? ஆர்எஸ் பாரதியும். அது நான் சொல்கிறேன், இவர்கள் போய் பேசுவதை விட அவர்கள் பேசுவது தெளிவாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். நம்முடைய டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் அங்கு போய் கல்லை ஒழிக்க விரும்புகிறோம், அதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. நான் சாராய உற்பத்தி செய்கிறேனே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கல் ஒழிந்து விட்டால் நாங்களும் ஒழிந்து கொள்வோம். அது ஒழியப் போவதில்லை. முடிந்து விட்டது. இந்த கொள்கையை கெடுத்து விட்டார்கள். கள்ளக்குறிச்சியில் 100 பேர் கள்ளச்சாராயத்தால் செத்தார்கள், 100 பேர் கண்குருடானார்கள். எல்லோரும் தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த கொள்கையில் உறுதியாக நிற்பதற்கு திமுகவின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதா, திமுக ஆட்களையும் கூட்டி வைத்து கொண்டு மாநாடு நடத்துவதா விளங்குமா என்று கேட்கிறேன். இந்த மாநாடு சிரிக்க மாட்டானா என்று கேட்கிறேன். நான் முன்னால் சொன்னது போல் ஓநாய்களெல்லாம் இனிமேல் முருங்கைக்காயும் அவரைக்காயும் சாப்பிடும் என்று ஓநாய்கள் மாநாடு போட்டு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொள்வோமோ அது மாதிரி தான் இது. அவருடைய ஒரு கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்கள், நம்பகத்தன்மையை திருமாவளவனுடைய பேச்சு இழந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரோட பேச்செல்லாம் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்ல ஆனஸ்டா. இவர் என்ன பேசுகிறார், எப்படி நடந்து கொள்கிறார், யாரோடு இணைந்து போகிறார், யாரோடு மறுத்து நிற்கிறார் என்பதை தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நீனே சொல்லுகிற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்வையில் அது நடக்க போவதில்லை. சும்மா இவர்கள் அப்போதைக்கு பொழுது சொல்லி கொண்டிருப்பார்கள். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதெல்லாம் எளிதான ஒன்றில்லை. பாராளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு முறை மாநிலங்களை எல்லாம் கலைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு 2 ஆண்டு பதவி இருக்கும், ஒருவனுக்கு 3 ஆண்டு இருக்கும், ஒருவனுக்கு 5 ஆண்டு இருக்கும்.
ஆனாலும் பரவாயில்லை, சட்டம் போட்டு விட்டோம், ஒரு தரம் நீங்கள் துயரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லி அவர்களையெல்லாம் கலைத்து நாம் ஒரு தேர்தலாக வைத்து விட்டோம். கார்ப்பரேஷன் தேர்தலையும் சேர்த்து வைக்க போகிறார்கள். வைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 1.5 ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஆட்சி போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீதம் 3.5 ஆண்டுகள் என்ன செய்வது இவர்கள்? ஏனென்றால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் சேர்ந்து தேர்தல் வரும். அது வரைக்கும் ஆளுநர் ஆட்சி இருக்கும். அதுவரையிலும் ஆளுநர் ஆட்சி. சரி, பாராளுமன்றத்திற்கே ஒரு ஆண்டில் நம்பிக்கையாள தீர்மானம் கொண்டு வந்து அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேவகவுடா மாதிரி மனிதர்களெல்லாம் ஆண்ட நாடு தானே இது. கவிழ்ப்பதற்கு எவ்வளோ நேரம்? அந்த ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டனவே. குஜராத், தேவகவுடா இவர்களெல்லாம் ஆண்ட ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டது போல அப்பொழுதுதான் நிதியமைச்சராக சிதம்பரமெல்லாம் உள்ளே போனார். இல்லாவிட்டால் சின்ன சின்ன கட்சிகளில் இருந்தெல்லாம் எங்கே நிதியமைச்சராவார்கள்? அவர்கள் கவுறுவது போல பாராளுமன்றம் கவிழ்ந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓராண்டிலே கவிழ்ந்து விட்டது. பாராளுமன்றத்திற்கு 5 ஆண்டுகள் கழித்துத்தான் தேர்தல் நடத்துவார்களா, இல்லை அடுத்தே நடத்தி விடுவார்களா? இப்பொழுது நடத்துகின்ற போது மாநில அரசுகளெல்லாம் சேர்ந்து நிற்க வேண்டுமா, இல்லை ஏற்கனவே பெரிய குழப்பம். இது சாதாரணமான குழப்பம் இல்லை. ஏன் இது நடைமுறைக்கு வராது என்றால், எந்த அரசாங்கத்துக்கும் 5 ஆண்டுகளுக்கு கெட்டித்தன்மை கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவிழ்த்து விடுவார்கள், கட்சி மாதிரி கவிழ்த்து விடுவார்கள். இது மாதிரி கவிழ்க்கப்பட்ட அரசுகள் நிறைய. அப்படியானால் ஒரே தேர்தல் என்பது எப்படி நடைமுறைக்கு இயல்பானதாக இருக்க முடியும்? இவர்களால் நடத்த முடியாது என்று தெரியும். சும்மா பேருக்கு நடுவிலே இது மாதிரி எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டு தெரியட்டும் இருக்கிறான். இப்போ நீ இதையே பேசுகிறாயே, அவன் ஒழுங்காக அரசியல் பேசிக்கொண்டு தான் நீ இதை பேச மாட்ட. இது பேசிக்கொண்டு தெரியட்டும். பாரதிய ஜனதாவையே தினம் திட்டிக்கொண்டே தெரியாமல் இதெல்லாம் பேசட்டும் என்று சொல்லி அவருடைய பொருளாதார சரிவு கொள்கைகள் மற்றவற்றையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு பேசட்டும் என்று இதை சொல்லுகிறார்களே தவிர இது நடைமுறைக்கு வரக்கூடிய ஒன்றில்லை. அதை விடுங்கள், வருகின்ற என்று பார்ப்போம். அப்புறம் என்ன? விஜய் பெரியாருக்கு போய் மாலை போட்டது என்ன? இது என்ன பெரிய வியப்பு? எல்லாம் இருப்பவர்களெல்லாம் போட வேண்டியதான. பெரியாருக்கும் போடட்டும், அயோத்திதாசருக்கும் போடட்டும், அப்புறம் தேவருக்கு போடட்டும், முத்துராமலிங்க தேவருக்கு, எல்லாருக்கும் இருக்கிறவர்களுக்கெல்லாம் போடட்டும். அதில் என்ன இருக்குது? அப்படி எதுவுமே சொல்லலையே. இது அண்ணா பிறந்த நாளுக்கு எதுவுமே அவர் இல்லை, அண்ணாவை ஏதோ பேசியிருக்கிறாரு. அண்ணாவை பற்றி உயர்வாக ஏதோ அண்ணா பெரியார் 2 பேருடைய கொள்கையும் கடைப்பிடிப்பது போலத்தானே பேசியிருக்கிறார். இப்படி படமாக போட்டுக்கொண்டு தெரிய வேண்டியதான். ஒவ்வொரு சமாதிக்கும் போக வேண்டியது, அங்கே படம் பிடிக்க வேண்டியது, அந்தந்த சமாதி தலைவர்களுடைய படங்களை சுவரொட்டியில் போட்டு ஒரு 25 பேர் படங்களை ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவாக ஆக்கி நிரந்தரமாக அதில் கட்சியின் பெயரை போட்டு நடத்த வேண்டியதான். ஒரு திமுகவில் உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளே மிக வலுவாக இப்போ எது வலுவாக வருகின்றவன் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க மாட்டான். அந்த இலைக்கு பாயாசம் ஊத்து என்று சொன்னால் அவன் அடுத்தாற்போல் நமக்கும் ஊத்துவான் என்று எதிர்பார்ப்பது போல நாம் ஸ்டாலினுடைய அன்பை எப்படி பெறுவது? உதயநிதியை அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிறார். ஆகவே உதயநிதியை துணை முதல்வராக ஆக்குங்கள் என்று சொன்னால் இவனெல்லாம் எதிர்க்க வேண்டியவன் எல்லோருமே. ஏயா அவன் அனுபவம், தகுதி, அறிவு நிலைக்கு ஏற்றவாறு பதவி கொடுப்பதா, உன் மகன் என்பதற்கு கொடுப்பதா என்று கேட்க வேண்டியவனெல்லாம் ஏதோ எனக்கும் கொஞ்சம் வருகிறது, இந்த எரிகிற பிச்சையில் கொஞ்சம் எனக்கும் வருகிறது என்று சொல்லி உதயநிதியை ஆக்க வேண்டும் என்று பேசுவான். அவனுக்குள்ளதே அவன் பண்ணிக்கொள்வான். அவனுடைய மந்திரி பதவியை பாதுகாத்து கொள்வான். இல்லாவிட்டால் எவனெல்லாம் இதற்கு சரியாக இல்லை என்று அவர் ஆராய்ச்சி செய்து அப்புறம் நம்முடைய பதவி போய்விடாமல் இருப்பதற்கு இது ஒரு ரொம்ப மோசகார கூட்டம். அது நாசகார கூட்டம். அது ஆகவே அந்த கூட்டம் இப்படித்தான் பேசும். என்னமோ உதயநிதி நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆகிவிட்டால் மாதம் மும்மாறி பொழிய போகிறதா? எடப்பாடி பழனிசாமி அதான் கேட்டார். அது கேட்டாரா? இதே மாதிரி கேட்டாரா? அவர் வந்ததுனால மட்டும் என்ன செஞ்சிட போகுது? அது சரி. அதனால் மாதம் மும்மாறி பொழிவு பண்ணால் இவரை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியதான். இல்லை, அதை முதல்ல அந்த மாநாடு வச்சு 30 விழாவில் SS பழனிமாணிக்கம் தான் பேசுகிறாரு. யார் வேண்டாமல் நான் கட்சியில் யார் அதை பேச மாட்டார்கள். கொஞ்சம் நாரட்டும் கட்சி, அப்புறம் எல்லாம் தலைகளாக பேசுவார்கள். என்ன? அதனால் இது ஒரு பெரிய கொள்ளை கூட்டம். அவரவருக்குரிய பங்கு அவரவருக்கு வந்து விடுகிறது. 33 மந்திரியும் அவன் துறையை வைத்து அடித்து கொள்வான். மற்றவனெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து அடிப்பான்.
எம்எல்ஏ அங்கே தொகுதியில் நடக்கின்ற இது அவற்றுக்கெல்லாம் அவனுக்கு கமிஷன் வரும். இப்படியே கீழே இருக்கிற தொண்டன் வரையிலும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே அது ஒரு பெரிய அலிபாபாவும் 40 திருடர்களும் கூட்டம் மாதிரியான கூட்டம் அது. அதனால் அங்கே பெரிய கூட்டம் இருக்கிறது, சாமானியம் இல்லை. ஒரு கூலிப்படை தலைவன் எப்படி தனக்கு ஒரு கூட்டம் வைத்து ஒரு கொலையை செய்த பிறகு வருகின்ற பணத்தை ஒருவனை மிரட்டுகிறான், 25 லட்சம் வருகிறது, அவன் நமக்கு தகுதி இருந்தாமல் கொடுக்குறான், இவன் 15 லட்சம் வச்சு கொடுக்குறான். இவன் இதுதான் நடக்கிறது. கூலிப்படை தலைவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தான் நம்முடைய அரசு செய்கிறது. ஆனால் மக்கள் அதுதானே அவங்களுக்கு தானே மறுபடியும் ஓட்டு போட்டு இல்லை, வேறு வழி இல்லை. கூலிப்படை தலைவனுக்கு பயப்படுவது இல்லையா மக்கள்? பயந்து தான் வாக்களிக்கிறாங்க. அது வேற மாற்றி போடுவதற்கு ஆள் வேண்டுமே. நான் சொல்லுகிறேன், தூத்துக்குடியில் 13 உயிர்களை நரபலி கொடுத்து தான் சேட்டலைட்டை மூட முடிந்தது. சேட்டலைட் வேண்டாம் என்று போராட்டம் 20 ஆண்டுகளாக நடக்கிறது, கோர்ட்டுகளில் நடக்கிறது, ஆட்சி மட்டத்தில் நடக்கிறது. ஆட்சியினர் மூடுவதற்கு தயாராக இல்லை, கோர்ட்டு மூடு என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. மக்கள் போராடினார்கள், 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள். அவருடைய ரத்தம் அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய வாசலிலே வடிக்கப்பட்டது. நாம் ஆடு வெட்டுகிறேன் என்று சொல்லி நேர்ந்து கொண்டு கருப்பரிடம் காரியம் செய்து கொள்வது போல இந்த ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு 13 பேர் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்த்திக்கடன் 13 உயிர்கள் நரபலி கொடுக்கப்பட்ட பிறகுதான் ஸ்டெர்லைட்டும் மூட முடியுது. அதுவரையும் ஸ்டெர்லைட்டும் மூட முடியவில்லை, இந்த அரசால் மூட முடியவில்லை, நீதிமன்றத்தால் மூட முடியவில்லை. உயிர்கள் போயின, ரத்தம் வடிந்தது, பிறகு அந்த ஆலை மூடப்பட்டு விட்டது. இனிமேல் அது திறக்கப்படுவது எளிதில்லை. நாம் ஆடு வெட்டி நேர்த்திக்கடனை தீர்த்து கொள்வது போல ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்பதற்கு மனித உயிர்கள் 13 உயிர்கள் நரபலியாக்கப்பட்டன. இந்த மனிதர்களை கொன்றவனின் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தாரா? இதை திருமாவளவன் போன்றவர்கள் கேட்கிறார்களா? ஏன்? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? ஊர்வலம் தானே வந்தார்கள். அவர்களை சுற்றானை போலீஸ்காரன் அவன் மீது நடவடிக்கை எடு என்று நீதிபதி சொல்லிவிட்டாரே, அதற்கு பிறகு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஸ்டாலின்? நாளைக்கு இந்த போலீஸை தப்பாக பயன்படுத்த வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு பதவி உயர்வாக கொடுத்து டிடிவி தினகரன் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். கொலை செய்திருக்கிறார்கள், நீதிபதி சொல்லுகிறார் கொலை செய்தவர்களின் மீது கொலை நடவடிக்கை எடு என்று சொல்லுகிறார். போலீஸ்காரன் கொலை செய்திருக்கிறான், கொலை நடவடிக்கை எடு என்று நீதிபதி சொன்ன பிறகு கொலை நடவடிக்கை எடுக்காமல் தென்னிவனத்தில் இருப்பவனை விழுப்புரத்தில் தூக்கி போட்டு விட்டு நடவடிக்கை முடிந்தது, டிபார்ட்மெண்டல் என்கொயரி என்று சொல்லி நீ முடித்து விட்டு போவாயே. ஆனால் இந்த பாவமெல்லாம், இந்த இரத்த பாவமெல்லாம் உன்னுடைய குடும்பத்தின் மீது வந்து நிற்கும். உனக்கு அந்த மெய்யறிவு கிடையாது, அதனால் இது தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு போலீஸ்காரன் நாம் தப்பாக நாளைக்கு பயன்படுத்துவதற்கு ஒத்துழைக்க மாட்டான் என்பதற்காக அவன் செய்கிற தப்புக்கு நீ உடந்தையாக இருக்கிறாய். 13 உயிர்கள் பறிபோய்விட்டன. எதனாலே? அவர்கள் செய்த குற்றம் என்ன? ஸ்டெர்லைட்டினுடைய ஆலை முதலாளி அவன் ஒரு அரக்கன், அந்த வேதாந்தா. அவனுக்கு 13 உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கிறது. இதை வேடிக்கை பார்க்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆகவே சொல்லுகிறேன், இதெல்லாம் ஆட்சியே இல்லை, மனிதத்தன்மையே இல்லாத ஆட்சிகள். இவர்களை போய் என்னமோ பெரிய இன்னும் 100 ஆண்டுகளுக்கு திராவிட இயக்கம் இருக்குமா? இன்னும் இது மாதிரி பல பேரை கொல்வதற்கு, கொன்றவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்கு. ஒரு நீதி கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது, எதுவுமே இல்லாத ஆட்சி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நிற்கும் என்றால் இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதை தவிர வேறு வழி இல்லை. தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. சரி.